பற்பல பகுதிகள், பற்பல சுவாரஸ்யமான விடயங்கள் எங்களுடைய தமிழை வணக்கம் நிகழ்ச்சி நாங்க தந்துட்டு இருக்கோம். அதே போல தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாங்க பார்க்க இருக்கிற பகுதி அது பக்கம். பல்வேறுபட்ட துறை சார்ந்தவர்கள், கலைத்துறையில சார்ந்தவர்கள், தொழில்முறை கல்வியில உயர்ந்தவங்க, வெற்றி கண்டவங்களை தான் நாங்க உங்களுக்கு அன்றாடம் நேர்காணல் மூலமா கொடுத்துருக்கோம். அதே போல இன்றைய நாளுக்கான அதிதி பக்கத்தோட நேர்காணலோட எங்களோட யார் இணைந்திருக்க போறாங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி சுகீர்த்தன் மற்றும் ஜெனோஷன் அவர்களுடைய இயக்கத்துல இசையமைப்பாளர் இளையராஜா அவர்களுடைய இசையில வெளியிடப்படக்கூடிய அந்தோணி திரைப்படத்தின் முக்கிய கதாபாத்திரமான வின்சன் அவர்கள் தான் இருக்கிறார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். உங்களை சந்திச்சது ரொம்ப மகிழ்ச்சி. சந்தோஷம். நிச்சயமாக. வின்சன் அப்படின்னு சொல்லும் போது எல்லாருக்கும் உங்க பேர் முன்னுக்கு ஞாபகம் வருது கயல் வின்சன் தான். அந்த கயல்ன்றது தான் வந்து உங்களுக்கான அங்கீகாரம் ஆரம்பத்தில் கிடைக்க பெற்றது. அந்த கயல் படம், அந்த ஜேர்னி உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எப்படின்னா ஒரு 8 சின்னதாக சுருக்கமாகவே சொல்லிடுறேன். 8 வயசாக இருக்கும்போது நான் ஆடுபுலி ஆட்டம்னு ஒரு படம் பார்த்தேன். அன்னையிலேருந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட பெரிய பெரிய ரசிகன் ஆகினேன். அப்புறம் படங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது போஸ்டர்ஸ் பார்ப்போம்ல, பார்க்கும்போது நாமளும் ஒரு நாளைக்கு இப்படி ஒரு போஸ்டரில் இருக்கணும், ஒரு ஆக்டராக இருக்கணும்னு சும்மா எல்லோரும் நினைப்பாங்கல்ல, அதே மாதிரி டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும்னு நினைக்கிற மாதிரி நானும் ஆக்டர் ஆகணும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் புலம்பெயர் அகதியா வந்து ஒரு 15-16 வயசு இருக்கும்போது நார்வே போய் அங்கே ஃபேமிலியாக எங்களோட அண்ணா அக்கா எல்லோரும் போய் அங்கே மூவ் ஆகிட்டோம். அங்கே உள்ளூரில் வந்துட்டு பொழுதுபோக்குன்னா ஃபுட்பால், அப்புறம் வந்து சின்ன சின்ன தமிழ்ச்சங்கம், ஒளி விழா, தமிழ் ஆளுங்க சம்மந்தமான அந்த இதுகளில் வந்துட்டு ஸ்டேஜ் ட்ராமா பண்ணுவாங்க. அதுகளில் கலந்துக்கிறது, பாட்டு ப்ரோக்ராம் வைப்பாங்க, முடிஞ்ச அளவு தெரிஞ்சதை வச்சு பாடுறது, டான்ஸ் ஆடுறது அப்படின்னு சொல்லி இருக்கும்போது, ஆனால் நான் ஒரு நாளும் நினச்சி இப்படி இந்தியா போகணும், இப்படி சான்ஸ் எடுக்கணும், இங்கே இது பண்ண எனக்கு ஒன்றுமே தெரியாது. நான் விளையாட்டுத்தனமாகவே ஜாலியாக இருந்தேன். அப்புறம் நோர்வேயில் வந்துட்டு NTFF நோர்வே தமிழ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்தியா சினிமா, உலக சினிமா, இலங்கையிலேருந்து வர படங்கள், ஷார்ட் ஃபிலிம், சாங்ஸ் அதற்கெல்லாம் அவார்டு கொடுக்குறவர் வசீகரன், அவரோட ஃப்ரெண்டு. அவர் ஃபஸ்ட் இயர் நடத்தும்போது அவருக்கு சும்மா சப்போர்ட்டாக ஏதாவது ஹெல்ப் கேட்பார், ஹெல்ப் பண்ணப்போ அதுக்கு நெருங்கி டைரக்டர்ஸோட ஆக்டர்ஸோட பழகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. அப்போ நம்ம சமுத்திரக்கனி சார், மிஸ்கின் சார், அப்புறம் நிறைய பேர், சசிகுமார் சார், பிரபு சாலமன் சார், இப்படி நிறைய பேர் வருவாங்க. அவங்களோட நெருங்கி பழகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கும்போது பிரபு சாலமன் சார் மைனா படத்துக்கு அவார்டுக்கு வந்தார். அவருக்கு நான் தான் ஊர் சுற்றி காமிக்கிறது, என்னோடய வண்டியில் தான் கூட்டிகிட்டு சுற்றிடுவேன். பாலாஜி சக்திவேல் சார், பிரபு சாலமன் சார். அப்புறம் அதுக்கு அடுத்து 2 வருஷம் கழித்து முதல் மைனாக்கு அவார்டு வாங்கினார். அப்புறம் குமிக்கிக்கு வந்திருந்தார். அந்த டைமில் தான் கொஞ்சம் நெருங்கி பழகினேன். நெருங்கி பழகும்போது மணிவண்ணன் சார் வந்திருந்தார், ஆக்டர் அண்ட் டைரக்டர். அவர் சும்மா சொன்னார், இந்த பையனை யாராக இந்தியாவை கூப்பிட்டு போடலாம் தான். நான் கொஞ்சம் திமிராக இருப்பேன், எனக்கு இப்படி வளைஞ்சு குழஞ்செல்லாம் பேச தெரியாது. அப்போ எனக்கு அதாவது சினிமாக்கில் எந்த தொழிலுக்கும் வந்துட்டு எப்படி கேட்குறேன்றது தெரியாத ஒரு ஆள் தான். அப்படி இருக்கும்போது தான் வந்துட்டு மணிவண்ணன் சார் நானும் ஒன்றா ஜாலியாக பேசிகிட்டு இருப்போம். அப்போ தான் அவர் சொல்லும்போது பிரபு சாலமன் சார் சொன்னார், சார் எனக்கு இவனை முதல் பார்த்தோன்னே ஐடியா இருந்துச்சு, எப்போயாவது ஏதாவது கிடைச்சா கூப்பிடலான்னு யோசிச்சுக்கேன் சார், கண்டிப்பாக கூப்பிடுவேன். அவர் கூப்பிட்றதுக்கு இருந்த கதை எதுன்னு சொன்னால், துபாயில் வந்துட்டு இலங்கை தமிழ், இந்திய தமிழ்லாம் வேலைக்கு போவாங்கள்ல, அப்படி ஒரு கதைக்கு ஒரு இலங்கை தமிழ்லாம் தான் கூப்பிட்றதுக்கு இருந்தார். அப்படி இருக்கும்போது அவர் வந்துட்டு கயல் ஸ்கிரிப்ட் முடிச்சுட்டு ஹீரோ செலக்ட் பண்ணிட்டார். ஹீரோனி ஒரு 50 பேரை பார்த்துட்டாங்க. அது போயிட்டே இருக்குது அந்த ப்ராசஸ். அப்புறம் என்னோடய கேரக்டருக்கு ஒரு 3 ஆர்டிஸ்ட்டை வந்துட்டு டெஸ்ட் ஷூட் பண்ணாங்க அந்த சாக்ரடிஸ் கேரக்டருக்கு. அப்போ எனக்கு பிரபுசாலம் சார் ஃபோன் கொடுத்து போட்டு, நான் சண்டேயில் மட்டும்தான்டா ஃப்ரீயாக இருப்பேன், நீ தேவைன்னா மட்டும் ஃபோன் பண்ணாமல் யாருக்குமே ஃபோன் பண்ண மாட்டேன், பிளேஸில் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும்தான் அடிக்கடி ஃபோன் பண்ணுவேன், வாய்ப்புக்காக அப்படிலாம் பண்ண மாட்டேன். அவர் டெஸ்ட் ஷூட் பண்ணி ஒரு 2-3 ஆர்டிஸ்ட்டை பார்த்துட்டு அந்த கேரக்டருக்கு யாருமே அவருக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும்போது நான் ஃபோன் பண்ணுறேன். ஃபோன் பண்ணும்போது இப்படி, ஹலோ சார், வின்சன், நகுல், என்னோடய பேர் நகுலராஜ் தான் ஒரிஜினல் பேர், வின்சன் வந்து சார் வச்ச பேர் தான். அப்போ அவர் வந்து ஃபோன் எடுத்துகிட்டு, ஹலோ அப்படின்னா, சார் நகுல் பேசுகிறேன்னு. டேய் நகுல் லெக்கராக இருக்கேன், சரி கிளம்பி வாடா அப்படின்ட்டு வச்சுட்டாரு ஃபோன். நான் எங்கே கிளம்பி வரது, எது கிளம்பி வரேன், ஏன் கிளம்பி வர்றது எதுவுமே தெரியாது, எத்தனை நான் கிளம்பி வான்னு தெரியாது. அந்த டைமில் எனக்கு பையனுக்கு ஒரு 13 வயசு, பொண்ணுக்கு ஒரு 12 வயசு இருக்குது. ஒய்ஃபையும் அப்படி எல்லாத்தையும் விட்டு அதுக்கு போது நீர்ப்பறவை படத்துக்கு சீனு ராமசாமி சார் கூப்பிட்டு வந்தார். அப்போ எனக்கு அவளை போகிறதுக்கான அந்த எண்ணம் அப்போ வரல. எனக்கு இவர் பெரிய டைரக்டர், சின்ன டைரக்டர் அதெல்லாமே தெரியாது. படம் நல்லா இருக்குது, நல்லா இல்லை, அவ்வளோதான் எனக்கு தெரியும். சீனு ராமசாமி சார் கூப்பிடும்போது எனக்கு
அவ்வளோவா இல்லை சார் ஒர்க் இருக்குன்னு விட்டேன். இவர் கூப்பிடும்போது நானும் கொஞ்சம் பிஸ்னஸில் லொஸ்ட் ஆகி கொஞ்சம் மன கஷ்டத்தில் இருந்தேன். எனக்கு ஒரு அந்த ஊரை விட்டு வெளியே போகணுமன்ற ஒரு எண்ணமும் இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் அவர் கூப்பிடும்போது என் குழந்தைய, என் பொண்ணு, என் பையனை விட்டு, ஒய்ஃபையும் விட்டு அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்க பார்த்துக்கோ அப்படின்ட்டு கிளம்பி வந்துட்டேன். வரும்போது ஃப்ளைட்டில் அப்படி போய் இறங்குறோம், நடிக்கிறோம், வேறு லெவல் பண்ணுறோம் அப்படின்ட்டு கிளம்பி வந்தோம். வந்து அந்த கேமராக்கு முன்னுக்கு நின்று அவங்க இந்திய ஆர்டிஸ்ட் நடிக்கிறது, அவருங்க சொல்லிக் கொடுக்குறது, அந்த ப்ராசஸை பார்த்தோன்னே தான் தெரிஞ்சிச்சு எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, நம்ம சும்மா வெத்து தான் அப்படின்ட்டு. அப்புறம் அது பிரபுசாலமன் சார் ஒவ்வொரு சீனாக சொல்லி கொடுத்து எப்படி நிற்கணும், எவ்வளோ பார்க்கணும், என்ன பண்ணணும்னு சொல்லி இன்றைக்கி அந்தோணி ஒரு படத்தில் ஒரு 12 வருஷம் கழித்து நான் இதுதான் ஃபஸ்ட்டு படம் வந்துட்டு லீடாக பண்ணுறது, ஒரு கதையின் நாயகனாக பண்ணுறது. அப்படி ஒரு படம் வரத்துக்கு நம்ம பிரபுசாலம் சார் ரொம்ப நன்றி. நீங்கள் கற்றுக் கொடுத்த பாடம் எல்லாத்தையும் வச்சு தான் இவ்வளோ தூரம். நிச்சயமாக வின்சன் அப்படின்னு சொல்லும்போது வின்சனை செதுக்கி எடுத்தது பிரபு சோலமன் சார் தான் இருக்கும். முக்கியமாக வந்து ஒரு மனிதன் அப்படின்னு வரும்போது கலைத்துறையில் பயணிக்கிறவங்களா இருக்கட்டும், சினிமா துறையில் பயணிக்கிறவங்களா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் வந்து ஒரு நாங்கள் படம் நடிச்சிட்டோம் எங்களுக்கான அங்கீகாரம் வந்து கிடைக்கப்பெறது வந்து ஒன்று விருதாக இருக்கணும், இல்லாட்டி மக்கள்கிட்ட வரவேற்பா இருக்கணும். உங்களுக்கு அயல் படத்து மூலம் கிடைச்ச வரவேற்பு எப்படி இருந்துச்சு மக்கள்கிட்ட இருந்து? இன்னைக்கு படம் வந்து 10-11 வருஷம் ஆகல. நேற்று கொட்டைனாவா அங்கே கொச்சி கடைக்கு போயிருந்தோம். ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றதுக்கு நாங்கள் ஒரு 6 பேர் போயிருந்தோம். போயிருக்கும்போது அந்த கடையில் வேலை செய்கிற ஒரு 35 வயசு இருக்கும். அவர் என்னை பார்த்துட்டு, அடோ நீ காயல் படத்தில் நடித்ததானே அப்படின்னாரு. 11 வருஷத்துக்கு முதல் நான் நடித்த படத்தில் இன்றைக்கு ஒருத்தர் ஞாபகம் வச்சு யாரோ ஒருத்தர் ஞாபகம் வச்சுக்கிறான்றது அது பெரிய விஷயம். ஏன்னா அது அவ்வளோ தூரம் மனசில் நிற்கிற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு படம் நடித்தேன். விருதுகள் கிடச்சிச்சு, 2-3 விருதுகள் கிடச்சிச்சு. ஆனால் அதை விட எனக்கு மெயினாக இருக்கிறது இன்று வரையும் எங்கே போய் இறங்கினாலும் சாக்ரட்டிஸ் அந்த படத்தோட கேரக்டர் நேமை சொல்லி கூப்பிடுறது, கையில் பற்றி பேசுகிறது. இன்றைக்கும் நாங்கள் தங்கியிருக்க ஹோட்டலில் வந்து ரிசப்ஷனில் வேலை செய்கிறவங்க, அங்கே வேலை செய்கிறவங்க எல்லோரும் உட்காந்து என்னோடய ஃபோட்டோ எடுத்துகிட்டு கயல் படத்தை பற்றி பேசி அதுவும் அந்த சாக்ரட்டிஸின் பேரை ஞாபகம் வச்சுக்கிறாங்கல்ல. ஸோ முதல் படத்திலேயே அவ்வளோ தூரம் ஒரு ஞாபகம் வச்சுக்கிற படம் நடித்ததே ஒரு அவார்டு தான். நிச்சயமா அதான் மக்கள்கிட்ட கிடைக்கிற வரவேற்பு தான் நம்மளுக்கு ஒரு கலைஞனுக்கு கட்டாயமாக தேவைப்படுற விஷயம். கலைஞர்களோட மனசில் என்ன இருக்குன்னா, அது எனக்கு முதல்ல தெரியாது. கலைஞர் நாயனா பிறகு இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கும்போது நம்ம யாருங்க ஞாபகம் வச்சு நம்ம நடித்த சீனை சொல்லி காட்டும்போது தான் தெரிஞ்சிச்சு, இதுக்கு தான் நாங்கள் ஆசைப்பட்டோமா, நாங்கள் செய்கிற விஷயத்த மற்றவங்க வந்து நமக்கு திருப்பி நமக்கே சொல்லி காட்டும்போது ஒரு ஆனந்தம் வருமில்ல, ஒரு சந்தோஷம் வருமில்ல, ஒரு பெருமை வருமில்ல. இதுதான் ஒரு கலைஞனோட இதுவாண்டு. அடுத்தது எனக்கு என்னென்னா, நான் எல்லா வேலையும் பிடிச்சி தான் செய்கிறேன். ஆனால் இந்த வேலையை வந்துட்டு மதித்து செஞ்சிட்ருக்கேன். எந்த வேலைக்கு போனாலும் நான் வந்துட்டு பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுலேருந்து சாதாரண வேலை, நான் பெருசாக படிப்பு அதெல்லாம் அங்கே வராது. கொஞ்சம் ஜாஸ்தி குழப்படி பண்ணுவேன், ஸ்போர்ட்ஸு அப்படி. அதால் எனக்கு வந்துட்டு படிப்பு ஓடாது. ஆனால் நான் எல்லா வேலையும் பார்த்துருக்கேன். மரம் கொத்திருக்கேன், விறகு வெட்டியிருக்கேன், ஒரு 20 வேலை பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஆனால் எல்லா வேலையும் விரும்பி செஞ்சுருக்கேன். ஆனால் இதை ரசித்து செஞ்சுட்ருக்கேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த சினிமா துறையில் இருக்க நடிப்பும் துறை அப்படின்றத நீங்கள் ரசித்து, எனக்கு சினிமா வேடிக்கை வருது நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் வேறு ஷூட்டிங் போய். ஸோ இது ஆத்ம திருப்தியை கொடுக்குது. நிச்சயமாக. ஸோ அதுக்காக தான் பிறந்திருக்கோன்னு நினைக்கிறேன். கட்டாயமாக கடவுள் படைத்திருப்பதுன்றது வந்து எல்லாருக்கும் ஒரு திறமை இருக்கும். அதில் முக்கியமாக வின்சன் அப்படின்னு சொல்ல நடிப்பு திறமை இருக்குது. மக்களுக்கு பிரபலமானதுன்னு சொன்னால் முதலாவது காயல் படம்னு சொல்லலாம். அடுத்ததாக இலங்கையில் வெளியிடப்படக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான திரைப்படம். நான் ஒரு 12 படம் பண்ணியிருக்கேன் முன்னுக்கு. ஆமாம், அதில் பெருசாக எந்த படமே ஒர்க் ஆகலை. பட் இப்போ நான் 4 படம் வில்லனாக பண்ணிகிட்ருக்கேன் இந்தியாவில். அதில் ஃப்ரீடம்னு சொல்லி சசிகுமார் சாரோட ஒரு படம், அப்புறம் இப்போ மாம்போன்னு சொல்லி திருப்பி பிரபுசாலமன் சாரோட ஒரு சிங்கத்தை வச்சு ஒரு படம் பண்ணிகிட்ருக்காரு. அதில் வில்லனாக போலீஸ் கேரக்டர் ஒன்று பண்ணிட்டுருக்கேன். அதை விட எளிய ஒரு படம், அதில் வில்லனாக பண்ணிகிட்ருக்கிறேன். அப்புறம் நீலுரான்னு சொல்லிட்டு நம்மளோட இலங்கை சம்மந்தப்பட்ட ஒரு கதை, கார்த்திக் சுப்ராஜ் ப்ரொடக்ஷனில் ஒரு படம் ஒன்று பண்ணியிருக்கேன். இப்போ அந்தோணி தான் மெயினான விஷயமே. அடுத்த கேள்வியும் கூட நான் கேட்கறது, அந்தோணி அப்படின்னு வரும்போது இலங்கையில் ஒரு பிரம்மாண்டமான படம் இன்னும் கொஞ்ச நாள் வெளியிடப்பட காத்திருக்கு. அதில் முக்கியமான ரோல், அது படத்துக்கு ஏற்ற போல நீங்கள் தான் அதில் மெயினான ரோல், நீங்கள் தான் அதில் பில்லரே அந்தோனின்னு சொல்லலாம். ஸோ அந்த கதைக்களம், அதுக்கப்புறம் அதோட ஜேர்னி, அந்த ஷூட்டிங் எல்லாம் எப்படி இருந்துச்சு? இந்த படத்தோட கதை இது கதையின் மைய பாத்திரம் தான். கதாநாயகன்ன்றது அது கதாநாயகன் எனக்கு அது மேலே நம்பிக்கை கிடையாது. நல்ல ஒரு நடிகர்ன்றது மேலே தான் நம்பிக்கை இருக்குது. இதில் நான் வந்துட்டு மைய பாத்திரமாக இருக்கிறது பெரும் சந்தோஷம். இந்த படத்தோட டைரக்டர்ஸ் 2 பேரும் தான் இதோட நாயகர்கள். அதை விட இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணவர் தான்
உண்மையான கதாநாயகன். ஏன்னா நிச்சயமா. வணிகமே இல்லாத ஒரு சினிமாவில் கொண்டு இத்தனை கோடியை கொட்டி ஒரு படம் எடுக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். இது லாஸ்ட் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும்? ஏன்னா எடுக்கிற படம்லாம் ஓடுறது இல்லைல்ல, லாஸ்ட் ஆகிட்டோன்னா இதெல்லாம் பரவாயில்ல பார்த்துக்கலான்னு சொல்லி அவர் பெரிய கோடீஸ்வரன்லாம் கிடையாது. அவர் நம்மளை மாதிரி சாதாரண ஒரு பஸ் டிரைவர் தான் அந்த ஊரில். ஆனால் அவருக்கு கலை ஆர்வம் ஜாஸ்தி. அவர் ரொம்ப எங்களை விட சினிமா அவருக்கு நிறைய தெரியும். ஸோ அப்படி தெரிஞ்சுக்கிட்டு இங்கே வணிகம் இல்லாத ஒரு ஊரில் வரும் யாரை நம்பி படத்தை எத்தனை தியேட்டர்ஸ் இருக்குது இலங்கையில், இப்படி இதெல்லாம் நம்பி இதெல்லாம் 100 நாள் ஓட போகிறது இல்லை. 100 நாள் தியேட்டர்ஸ் ஃபுல்லாக ஓடி அப்படிலாம் இல்லை. ஏதோ ஒரு குறிப்பிட்ட ரசிகர் பார்ப்பாங்க. அதை தாண்டி இந்த படம் வெற்றி பெறணும்னு சொன்னால் உலகத்தில் இருக்க எல்லாரும் ரிலீஸ் பண்ணுற நாட்டில் எல்லா மொழியிலையும் ஓடணும், மலையாளத்துலேயும் ஓடணும், தமிழில் ஓடணும். ஸோ அவரும் ஒரு பெரிய நாயகம் தான் இதில். அப்புறம் என்னோடய கதாபாத்திரம் இது சேலஞ்சிங் இல்லை, இது ஒரு எஃபர்ட் எடுத்து செய்கிறது இல்லை. அந்த கேரக்டராகவே 24 மணி நேரம் இருந்தால் மட்டும் கட்டாயம். ஏன்னு சொன்னால் அந்த மீனவர்களோட அவங்க எப்படி தண்ணியில் நடக்கிறது, அவங்க வல்லம் வலிக்கிறது இருக்குல்ல, அது மீன் பிடிக்கிறது, அவங்க எல்லாமே ஒரு பெக்யூலியரான டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆமா, அதெல்லாம் உங்கள்ட்ட இருக்க சேலஞ்சஸா இருக்கும். ஏன்னா ஒரு நடிகன் அப்படின்னு வரும்போது அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி, சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறிக்கணும். ஆமாம். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த அந்தோணி படம் அப்படின்னு சொல்லும் போது கடல்வாழ் சார்ந்த ஒரு இடத்தை சார்ந்து தான் இந்த படம் எடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். அதுல முக்கியமா நீங்க தான் மெயின் பில்லரே அந்த கடலை சம்மந்த மெயினான ஒரு விஷயமே காணப்படுது. உங்களோட மகள் கேட்பாங்க, உங்கள்ட்ட மன கஷ்டமா இருந்தா அம்மாட்ட சொல்லுங்களேன். அம்மா கடலா இருக்கும் போது அந்த கடல் சார்ந்த சவால்கள் நீங்க எப்படி உங்களோட லைஃபோட மேனேஜ் பண்ணீங்க? கடல்ல சில பேர் ஸ்விம்மிங் எல்லாம் பண்ணிக்கு தெரிஞ்சிருக்கும் நார்மலாக, ஆனா கடல்னு வரும்போது ரொம்ப பயங்கரமா இருக்கும். இதெல்லாம் எப்படி இருந்துச்சு? எனக்கு ஸ்விம்மிங் நானும் இலங்கையில் பிறந்தவன் தானே. புங்குடுதீவுன்ற ஒரு கிராமத்தில் இருந்தேன். ஒரு 15 வயசு மட்டும் கிராமத்தில் இருந்தேன்னா நானும் இந்த ஊரில் இருக்க வெயிலெலாம் என் மண்டை மேலே போட்டு தென்னை மரம் ஏறுறது, பனை மரம் ஏறுறது, மாங்காய் களை விடுகிறது, கோயில் குளத்தில் குளிக்கிறது, நீச்சல் பண்ணுறது, கடலில் போயிட்டு மீன். ஆரம்ப காலத்தில் எங்கள் ஊரில் கடல் ரெண்டபடி அங்கேயும் இந்த மீன் வாடி போடுவாங்க. அந்த வலை தட்டுற வேலையெல்லாம் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை இல்லை சனிக்கிழமை போய் வேலை செஞ்ச உடனே எங்களுக்கு சம்பளம் கொடுப்பாங்க. ஸோ அப்போ எனக்கு அந்த வாசம் ரொம்ப பிடிக்கும். எனக்கு மீனவரோட அந்த வலை காய போட்டிருக்கும்போது வார வாசமாக இருக்கட்டும். அவங்க அந்த புளி ஆனமன் ஒன்று செய்வாங்க. எனக்கு அந்த ஃபுட்டு ரொம்ப பிடிக்கும். நீங்களாம் கேள்விப்பட்டீங்களோ தெரியல, சாப்பிட்டுருவீங்களா? கேள்விப்பட்டீங்க. அது ஒரு எளிமையான சாப்பாடு, ஆனால் அதுக்குன்னு ஸ்பெஷலான ஒரு ஃபிஷ் இருக்குது. அது போட்டு ஒரு குழம்பு மாதிரி வச்சு ஒரு சட்டி மண் சட்டியில் வச்சு மண் சட்டியில் சோறு போடுவாங்க. அதோட எனக்கு வெயில் ரொம்ப பிடிக்கும். வெயில் எல்லாருக்கும் மழை பிடிக்கும், அது பிடிக்கும்னாங்க, எனக்கு வெயில் பிடிக்கும். ஸோ அதால் எனக்கு இதில் எந்த கஷ்டமும் எனக்கு சேலஞ்ச் இல்லை. ஆனால் டைரக்டர் அவர் அந்த ஏரியாவே சேர்ந்தவர்ன்றபடியே அது அவருக்கு ரொம்ப தெரியும். அதால் எனக்கு ஒரு அப்பாவாக நின்று எனக்கு ஒவ்வொரு விஷயமும் அவர் கற்றுக் கொடுத்துட்டு சொல்லி கொடுத்துட்டு, இவ்வளோ தானே பார்க்கணும், இவ்வளோ தானே சிரிக்கணும், இவ்வளோ தானே அவனோட மூமெண்ட்டு. இது ஒரு பெக்யூலரான கேரக்டர், ஒரு வித்தியாசமான கேரக்டர்னா அந்த ஊரில் இருக்கிறவங்களே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருப்பார். அது எனக்கு அழகாக அமைஞ்சிச்சு. நான் அதை இந்த படத்தில் எனக்கு அதை ஏற்றுக்கிற மூளை எல்லா விஷயத்தையும் ஏற்றுக்கிட்டுச்சு. நான் கொஞ்சம் என்னோடய திமிர் நடையெல்லாம் இருக்கும், ஒரு மாதிரி ஏதோ ஒரு தெனாவட்டெல்லாம் நடப்பேன். அதெல்லாம் அந்த படத்தில் இருக்கவே இருக்குது. அதெல்லாம் அது ஒரு சாஃப்ட்வேர் நல்லாயிருக்கும். எனக்கு பார்க்க ஆசையாக இருக்குது. இந்த நானா அப்படி இருக்கேன் அப்படி இல்லை, இந்த பையன் இவ்வளோ அப்பாவியா, இவனுக்குள்ள ஒரு அப்பாவி இருக்கானன்றது. ஸோ அது அழகாக இருந்துச்சு. நிச்சயமா கடல் சார்ந்த ஒரு திரைப்படம்னு சொன்னால் அந்தோணி படம் இன்னும் கொஞ்ச நாள் வெளியிட இருக்குது. அதில் முக்கியமாக கடல் சார்ந்ததை தாண்டி வின்சன் அப்படின்னு வரும்போது கயல் படத்தின் மூலமாக எல்லாத்துக்கும் பிரபலமானீங்க. அதுவும் அங்கே இருக்க கலைக்களம், அங்கே இருக்க வேலை பண்ணுறவங்களா இருக்கும், அவங்களோட டெக்னாலஜிலாம் பார்க்கும்போது அது ரொம்ப அட்வான்ஸாக இருந்திருக்கும். அதாவது இலங்கை சினிமா விட இந்திய சினிமாவில் இருக்க டெக்னிக்கல்லாம் ரொம்ப அதிகப்படியாக இருந்திருக்கும். நீங்கள் இலங்கை சினிமாவில் அந்தோணி படம் நடக்கிறதுக்கு முன்னுக்கு அதெல்லாம் நீங்கள் எப்படி பேலன்ஸ் பண்ணீங்க? எங்களோட டெக்னாலஜிலாம் எப்படி இருக்குது? இல்லை, இப்போ நான் முதல்ல நிறைய ஷார்ட்ஸ் ஃபிலிம் பார்த்துருக்கேன். இலங்கையில் படங்கள் பார்த்துருக்கேன். பார்த்துட்டு நிறைய பேருக்கு திட்டியிருக்கேன், இதை நோக்கியா நீங்கள் பயணிக்க போகிறீங்க, ஏதாவது ஒரு கண்டென்ட் எடுத்து இந்த உலகத்துக்கு கொடுங்க. நம்ம ஊரில் இருக்கிற நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை நீங்கள் இப்போ நம்ம எங்களோட வலியை சொல்லிகிட்டு இருக்க முடியாது. இப்போ வலியை சொல்லிகிட்டு இருந்தால் எத்தனை பேர் கேட்பாங்க? அப்போ ஒரு லட்சக்கணக்கான ஆளுங்க அதை கேட்கணுன்னா நாங்கள் ஒரு இடத்துக்கு உயரணும். நிச்சயம். அதுக்கு நீங்கள் கற்றுக்குங்க, பழகிக்குங்க, போய் இந்தியாவில் கற்றுக்குங்க, அதெல்லாம் சொல்லி திட்டினால்தான். ஆனால் நமக்கு அந்தோணிக்கு நீங்கள் பார்த்தா கேமராமேன் கொரியாவில் போய் படிச்சிருக்காரு. டைரக்டர்ஸ் எல்லாம் 7 வருஷமாக இந்தியாவுக்கு வர்றது, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், ஆர்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்
இப்படி நிறைய இதெல்லாம் கற்றுக்கிட்டு தான் இங்கே வந்து யூடியூப் ஓப்பன் பண்ணி பார்த்து ஸ்டடி பண்ணி இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் வந்துட்டு அவங்க வந்து தங்களை ரெடி பண்ணாங்க. ஸோ எனக்கு ஒரு இந்தியா ஷூட்டிங்கில் நிற்கிற மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு இங்கே ஒன்றும் இந்த படத்தை பொறுத்து இதான் நான் இலங்கை நடிக்கும் முதலாவது படம். எனக்கு நீங்கள் கேட்குற மாதிரி ஒரு கேள்வி இப்போ கேட்கும்போது அப்படி ஏதாவது இருக்கான்னு பார்த்தா இல்லை. ஆர்ட் டிபார்ட்மெண்ட், மேக்கப் டிபார்ட்மெண்ட் எல்லாமே எல்லா வேலை செஞ்சவங்க தான். கேமராமேன், லைட்ஸ்மேன் வந்துட்டு அபின்னு சொல்லிட்டு ஒரு சிங்கள குரூப்பு அற்புதமாக பண்ணியிருப்பாங்க. அவங்க லைட்டிங் பண்ணாங்கன்னா 4 hours 5 ஹவர்ஸுக்கு வந்துட்டு நீங்கள் ஷார்ட்டே மாற்ற தேவையில்லை. நீங்கள் எங்கே வேணாலும் கேமரா வைக்கலாம். அவங்க ப்ரில்லியண்ட்டாக ஒர்க் பண்ணாங்க. அண்டு கேமராமேன் சூப்பர். அப்புறம் டைரக்டருக்கு அவருக்கு என்ன வேணுமென்றதே 6 மாதமாக ப்ரீ ப்ரொடக்ஷனில் இன்ச் பை எழுதி ஸ்டோரி போர்டு வச்சு இன்றைக்கி இந்த சீன் இங்கே தான் எடுக்கிறேன், இந்த மரத்துக்குள்ள தான் நிற்கிறாங்க, இங்கே தான் பண்ணாங்க. ப்ராப்பர் ஒன்றுமே டிலே ஆகலை. எங்களுக்கு கார்பரேஸ் வந்துட்டு எந்த சீனுக்கு மழை கூடி எங்களுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணாங்க. ஸோ 27 நாள் டே அண்ட் நைட்ஸ் தான் இந்த ஷூட் போச்சு. கரெக்டாக சூப்பராக இருந்துச்சு. எனக்கு அப்படி ஒரு குறை, நான் பெரிய படம் பெரிய படத்தில் நடித்தேன். நிச்சயமாக ஒரு குறை கிடையாது. குறை அப்படின்னு கிடையாது. அதாவது வந்து இங்க டெக்னாலஜி அப்படின்னு இருக்கும்போது வளர்ந்துருச்சு. நிச்சயமாக இந்த படம் மூலமா இனிமே நிறைய எடுத்துக்காட்டு மூலமா இருக்கும்னு நினைக்கிறது. அந்தோணி படம், இது அந்தோணி படம் ஒரு ஆரம்ப புள்ளியாக இருக்கும். ஆரம்ப புள்ளியாக இருக்கும். ஏன்னா இதுக்கு முதல் படங்கள் பண்ண மற்ற இளைஞர்கள், நடிகர்கள், இசையமைப்பாளர் எல்லாருக்கும் நாம் இனி பெருசாக உன்ன நகர்த்துவோம், சின்ன பணம். இந்த ஊரில் ஒரு பிரச்சனை இருக்குது. அது நான் சொன்ன அண்ணனா கேட்டுக்கோங்க. ஒற்றுமை வேணும். ஒற்றுமையாக இருந்து இப்போ நீங்கள் நான் ஒரு கதை வச்சுக்கிறேன், இந்த கதை நல்லா இருக்கா, ஓகே எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா, அப்போ நீங்கள் ஒரு டைரக்டராக இருப்பீங்க, வேறு படம் பண்ண டைரக்டர், ஒன்றா உட்காருங்க. முதல்ல வீடு கட்டுறதுக்கு அந்த கிடங்கு கிண்டி அத்திவாரம் போட்டு பில்லர் அனுப்பி லைட்டிங் கரண்ட்லாம் போட்டு அப்புறம் பெயிண்ட் அடித்து அப்புறமா தண்ணி லைன்லாம் போட்டு அப்புறம் பெட்டு போட்டு படுத்து நிம்மதியாக படுக்கலாம். எல்லாருமே அத்திவாரத்தை கிண்டி விட்டு ஓடிடுறீங்க. அப்போ இதெல்லாம் சேர்ந்து கட்டி ஒரு வீடாக்கிட்டவன். அப்போ இலங்கைக்கான ஒரு தமிழ் சினிமாவை வந்து அது கண்டியோ நுவரெலியாவோ எந்த ஊரில் இருக்கிறவனுக்கான இங்கே எங்கள்கிட்ட ஒரு யூனிட் இருக்குது, இங்கே 6 வேணால் படம் பண்ணலாம். ஆனால் இப்போ நான் ஒரு கதை எழுதுறேன்னு வைங்களேன், நீங்கள் 2 நேரம் டைரக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் 2 பேர்ட்ட இந்த ஸ்கிரிப்டை கொடுக்கணும். நான் நீங்கள் அதை பொறுமையாக படித்து இதில் இந்த பிள்ளை இருக்குது, இதில் இந்த பிள்ளை இருக்குது, அந்த பிள்ளையை நீங்கள் மாற்ற தேவையில்லை. பட் இதில் பிழை இருக்கான்றதுக்காவது அவங்களோட ஐடியா எடுத்துக்கணும். அதே மாதிரி நீங்கள் படம் பண்ணும்போது அந்த டைரக்டருக்கு கொடுக்கலாம். ஸோ இப்படியான விஷயங்கள்லாம் ஒற்றுமையாக வளர்ந்துட்டுன்னு சொன்னால் இவர்கள் அதை நோக்கி தான் விடுவாங்க. ஆனால் இவங்களுக்கு டெக்னாலஜியாக இவங்க ப்ரில்லியன்ட் தெரியும், காசு தான் இல்லை. இப்போ நம்ம எடுத்த படத்துக்கு வந்துட்டு நல்ல ப்ரொடியூசர் கிடைச்சாரு, அதுக்கப்புறம் கோ ப்ரொடியூசர்ஸ் நிறைய பேர் வந்தாங்க, நிறைய பணம் வந்துச்சு, நாங்கள் கேட்குற எக்யூப்மெண்ட்லாம் கிடச்சிச்சு, அலெக்சாரியா கேமரா கொடுப்பாங்க வந்துச்சு, தேவையான லென்ஸ் வந்துச்சு. நாங்கள் ஒரே சீனை 5 லென்ஸில் மாற்றிலாம் எடுத்து பார்த்தோம். இது நல்லா இருக்கா, இது நல்லா இருக்கு, அப்போ இதில் போவோம், இந்த ஆர்டிஸ்ட்டுக்கு இந்த லென்ஸ் வச்சா நல்லா இருக்குது, இந்த சீனுக்கு எந்த லென்ஸ் வச்சா நல்லா இருக்குது, இதெல்லாம் ஒர்க் பண்ணாங்க. ப்ரில்லியன்ட். இங்கே அந்த குறையெல்லாம் கிடையாது. நிச்சயமா அந்தோணி திரைப்படம் அப்படின்னு எடுக்கும்போது அந்தோணி திரைப்படத்தின் இசையமைப்பாளர் இளையராஜா அவர்கள் வந்து இருந்திருக்காரு இசையமைப்பாளராக. அந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அந்த அவரோட இசையமைப்பில் நான் அந்த படம் பண்ணுறேனே அப்படின்னு கேட்கும்போது அது முதல்ல என்னாச்சுன்னா, நான் இளையராஜா சார்கிட்ட போனான்ட்டேன். நமக்கு வேணாம், நாங்கள் போய் அவரை ஓகே பண்ணி அவரை எடுத்து நம்ம படத்தை பார்த்து அதுக்கப்புறம் அவருக்கு பாடல் எழுதி அதுக்கப்புறம் அந்த மியூசிக் மட்டும் போட்டு அது பண்ணுறதுக்குள்ள நம்மளால் முடியாது. ஏன்னா அவர் இங்கேயும் இருக்கார், தூரத்தில் இருக்கார், நாங்கள் இங்கே இருக்கோம். நாங்கள் போய் அவர்கிட்டலாம் மெனக்கட வேணாம், நாங்கள் எங்களுக்கு ஏற்ற மாதிரி மியூசிக் டேரக்டர் படித்து மெல்லமாக ஒர்க் வாங்குவோம் அப்படின்னு சொன்னால், இல்லைன்னா நான் கதை எழுதும் போது இளையராஜா சார் இருந்தால் நல்லா இருக்குமன்ற எண்ணத்தில் தான் எழுதுனேன். எப்போ இருந்தாலும் பரவாயில்ல அவரே பண்ணட்டும்னா அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னேன், பண்ணால் முதல்ல உள்ளுக்குள்ளால் ஆனந்த கூத்தாடுற போகிறது நான். இளையராஜான மியூசிக்கில் எங்கேயோ கிராமத்தில் பொங்குடுதில் ஓட்டக்கலசம் போட்டு தெரிஞ்ச வின்சன் நகுல், நான் என் முகத்தை பார்த்து அவர் பாட்டு போட போகிறாரு, பேக்ரவுண்ட் மியூசிக் போட போகிறாரு, பிஜிஎம் போட போகிறாரு, எல்லாம் பண்ண போகிறாரு. யாருக்கு பெருமை? உங்களுக்கு தான். எனக்கு தானே பெருமை. நீ எல்லாரும் என்ன சொல்ல, இளையராஜனா நீ செத்தாலும் பரவாயில்லடான்றாங்க. இப்பயே பாட்டெல்லாம் கேட்டு சொல்கிறாங்க, நீ என்னத்தை நீ வாழ்ந்து. அதான் ஒரு மனுஷனுக்கு சில ஒரு இடம் இருக்குமில்ல, இதுக்கு வேணான்றது அதான்னு சொல்லி பெரிய சந்தோஷம். அது அவர் வந்தது இந்த பிளஸ்ட், எங்களை வந்து வாழ்த்தினது
எங்களோட படத்தை பார்த்தது, கதை கேட்டு சிச்சுவேஷன் சொல்லுன்ட்டு டைரக்டரை 7 நாளும் அவரோட ஆஃபீஸில் ரெக்கார்டிங் ரூமில் உட்கார வச்சு சரி சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டு இந்த வேலையெல்லாம் வாங்கினார்ல, அந்த வேலையெல்லாம் வாங்கினது வந்துட்டு ஒரு நடிகனா ஒரு சினிமா மேலே வச்சுக்கிற லவ்வுக்கு எனக்கு கிடைச்ச பரிசு. அந்த பரிசை எனக்கு பெரிய கிஃப்ட், இதோட உலகத்தில் எந்த கிஃப்ட்டும் கிடையாது. அந்த கிஃப்டை கொடுத்த ரமணண்ணா, நம்மளோட 2 டைரக்டர்ஸ், அதுக்கு ஏற்பாடு பண்ண விக்கி அண்ணா, இப்படி அது நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்கள் இளையராஜா சாரை பற்றி பேசலாம்னா நீங்கள் ரெண்டு பேரும் உட்காந்து இந்த விஷயத்தை நிறைய நேரம் பேசிகிட்டே இருக்கலாம். அது ஒரு பிளஸ்டுங்க, கடவுள் கொடுத்த வரம் உங்களுக்கு. முதலாவது எங்களுக்கு என்ன ஆச்சரியம்னா, இப்போ படத்தை கொண்டு போகிறோம், உங்களுக்கு தெரியும், நீங்கள் மீடியாவில் இருக்கிறபடியா படம்னா எப்படி இருக்கும்னு கொண்டு போய் போட்டு இப்படி பார்த்துட்டு சரி பண்ணலான்னா, அவர் ஏதோ ஒரு விஷயம் இந்த படத்தில் என்னால் கரெக்டாக இவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மியூசிக் கொடுக்க முடியும். ஏன்னா முதல் பண்ணுறாரு அவரோட 50 வருஷத்தில் இலங்கை தமிழ் சினிமாவுக்கு முதலாவது பண்ணுறாரு. 1524வது படமாக பண்ணுறாரு. அவர் போய் எத்தனை படம் பார்த்தவர், ரஜினி சார், கமலஹாசன், விஜய், அஜித், இவங்கெல்லாம் பார்த்தோம். நம்ம படத்தை பார்த்துட்டு ஓகே பண்ணிட்டு அந்த வரிசையில் இன்னைக்கு நீங்களும் இருக்கீங்கன்னு சொல்லும்போது அந்த வரிசையில் நான் இருக்கேன். இலங்கை தமிழர்களில் முதலாவது இடத்துல இருக்கேன். முதல் படம் நம்ம படமாக இருக்கிறது. ஐயோ அதெல்லாம் செய்யுது ஜாலியாக ஒரு இருக்கு. அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் மொமெண்ட். முக்கியமாக வந்து ஒரு திரைப்படம் அப்படின்னு இருக்கும் போது கோடி சேர்ந்தால் தான் கோடி நன்மைன்னு சொல்ற மாதிரி எல்லாம் ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் வந்து அது வெற்றி. அது முக்கியமாக வந்து இது போன்ற நல்ல ஒரு டிரெக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், அதையும் தாண்டி ஆக்டர்ஸ். நம்ம இந்த ஆந்தோனி படம் அப்படின்னு எடுக்கும்போது முக்கியமாக வந்து தமிழ் கலைஞர்கள்னு போற்றக்கூடிய தென்னிந்திய கலைஞர்கள், ஐரோப்பிய தமிழ் கலைஞர்களும், அது மட்டும் இல்லாமல் இலங்கையில் உள்ள கலைஞர்களும் இருக்காங்க. எப்படி அந்த சிச்சுவேஷன்ல உங்களுக்கு இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு. வந்த ஒரு என்னோட ஒய்ஃபாக நடிச்சிருப்பாங்க டிஜே பானு, அவங்க செலக்ட் பண்ணி தான் படம் நடிப்பாங்க. இந்த படத்தின் கதை கேட்டு ரொம்ப நாள் கழித்து ஓகே பண்ணாங்க. அதே டைமில் அவங்களுக்கு ஒரு 50 லட்ச ரூபா சம்பளத்தில் தெலுங்கு 50 லட்ச ரூபா சம்பளத்தில் தெலுங்கு படம் கிடச்சிச்சு. அதை வேணான்ட்டு இந்த படத்துக்கு வந்தாங்க. ஜெஃப்னாவில் பலாலி ஏர்போர்ட்டில் வந்து இறங்கி ஒரு மேனேஜரோட வந்தாங்க. அந்த மேனேஜரே 2 நாள் சரி நான் இந்த ஊரில் சேஃப்டியாக இருப்பேன்னு நான் ஃபீல் பண்ணுறேன், நீங்கள் கிளம்பு அப்படின்ட்டாங்க. அசிஸ்டன்ட் கிடையாது, ஹேரிஸ்ட் கிடையாது, மேக்கப் ஆர்டிஸ்ட் கிடையாது, ஒருதான் கிடையாது. வந்தால் எங்களை விட தர லோக்கல் யாழ்ப்பாணத்தை எங்களை விட லவ் பண்ணாங்க. அப்படியே ஒரு பாயை போட்டோன்னா லொக்கேஷனில் பனமரத்துக்குள்ளே படுத்து தூங்குவாங்க, உட்காந்து பேசுவாங்க. யாராவது ஒரு தெரியாத வீட்டுக்குள்ளே வந்து அவங்க வெஜிடபிள்ஸ் இருக்கான்னு கேட்பாங்க, வெஜிடபிள் எடுத்து சாப்பிடுவாங்க. அப்படி ஜாலியாக சுற்றி தெரிஞ்சிட்டு இருப்பாங்க. ஒரு ப்ரில்லியன்ட் ஆக்டர். இந்த படத்தில் எங்களுக்கு அந்தோனியா யார் வேணாலும் என்னோட கேரக்டரை தேடி பிடிச்சிடலாம். ஆனால் நளினியா வந்துட்டு இந்த அம்மா தவிர ஒரு தரம் பண்ண முடியாது. அந்த இடத்த ஃபில் பண்ணுறதுக்கு அந்த இடம் சரி. அதே மாதிரி என்னோட குழந்தைய அவர் தாங்க நடிச்சிருப்பாங்க. நாங்கள் அவங்கள வந்து அஷான் அவங்களோட பேரை மறந்தே போயிடுவேன். என்ன நான் கண்ணம்மான்னு தான் கூப்பிடுவேன். வானிலா தான் படத்தில் பேர். அவங்க எனக்கு அவங்களோட நடிக்கைக்கு மட்டும் எனக்கு நான் ஒரு இடத்துல கூடி நான் கேமராவுக்கு முன்னால் நடிக்கிறேன், உட்காந்துருக்கேன்னு ஒரு நாள் ஃபீல் இருக்கு. அது என் பொண்ணை ஒரு அப்பனா ஒரு பொம்பளை பிள்ளை மேலே எவ்வளோ பாசம் வச்சுருப்பாங்களோ அந்த பாசம் அந்த பொண்ணில் தலைமுடியிலேருந்து ஒரு வாசம் வரும். அவங்க ஓடி விளையாடிட்டு விறுவிறுத்து வருவாங்க. அவங்கள கட்டி பிடிச்சி அவங்களோட நடிக்கும் போது அது நானே படத்தை பார்க்கும்போது சில சீனில் நான் அப்படி பார்க்கும்போது இப்போ சூப்பராக பண்ணிக்கிறீங்களா நீங்கள் 2 பேரும்ன்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த பொண்ணோட நடிக்கும் போது எனக்கு இப்போ இந்த கெமிஸ்ட்ரி சொல்லுவாங்கள்ல, அந்த கெமிஸ்ட்ரி அந்த பொண்ணுக்கிட்ட தான் அவ்வளோ இருக்கும். அவங்கள நீங்கள் இன்டர்வியூ எடுப்பீங்க, அது ஒரு பெரிய பாசம் எனக்கு அதோட. அவங்க அப்புறம் நம்ம சுதர்ஷன், நம்ம ஊர் கலைஞர், அதிரகன் ஒரு படம் பண்ணார். நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் டவுட்டாக இருந்தேன் அவர் மேலே. அவர் கொஞ்சம் ஒரு ஆக்ஷன் ஹீரோ மாதிரி கொஞ்சம் ஒயிட்டாக, இந்த பழைய அந்த நம்ம சொல்கிறது மாதவன் அவங்க மாதிரி இருப்பாரா, ஒரு ஃபிஷ்ஷர் மாதிரி ஏரியாவுக்கு இந்த பையன் சரி வருவானா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கொஞ்சம் டவுட் இருந்துச்சு. அப்புறம் சௌமி, அவங்களும் நல்லா ஒரு நம்ம ஊர் பொண்ணு மாதிரி இருப்பாங்க, சிங்கிலேஸ் பொண்ணு, தமிழும் தெரியாத. நான் 1 மாதம் தமிழ் கிளாஸ் போய் அவங்க கற்றுக்கிட்டாங்க. இதெல்லாம் சரி வருமான்ற ஒரு டவுட் இருந்துச்சு. அவங்களுக்கு சிலர் இவர் அந்தோனியா சரி வருவாரான்ற டவுட் இருக்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு. ஆனால் படம் பார்த்துட்டு அந்த பையன் பேர் சுதர்ஷன், இப்போ நான் அசோக்கன்னு தான் கூப்பிடுவேன் படத்தோட, அப்படி தான் நான் சொல்லி கூப்பிட்டுருக்கேன். அந்த பொண்ணு சூப்பராக செம்மையாக பண்ணியிருந்தாங்க. அவங்கள்ட்ட இருக்க இந்த படத்தோட ட்ரைனஸ்ஸை, ரொம்ப ட்ரையாக இருக்கும் எங்களோட கேரக்டரு. அது மேலே ஒரு சின்ன ஐஸ் க்யூப் போட்டு குளிர வைக்கிறது அவங்களோட கேரக்டர்.
அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் நமக்கு தேங்க்ஸ் மினல் ரவி சார், அவங்கெல்லாம் நான் என்ன சொல்கிறது, அவங்கெல்லாம் வந்து சிங்கிள் டேக்கில் அடிச்சுட்டு போகிற ஆர்டிஸ்ட். அருள்தாஸ் சார், அப்புறம் அரவிந்தன், அப்புறம் வெளிநாட்டிலேருந்து வந்த கலைஞர்கள், உள்ளூர் கலைஞர்கள், சின்ன சின்ன குட்டி கேரக்டரில் வந்திருப்பாங்க. நீங்கள் ஃபுல் படமாக பார்க்கும்போது கண்டிப்பாக எல்லோரும் ஞாபகம் இருப்பாங்க. ஏன்னா இந்த டைரக்டர் வந்து ஒரு விஷயத்தில் தெளிவாக இருந்தார். நடிகர்கள் எல்லாமே இந்த ஊரில் நமக்கு இந்த பண வசதி இல்லாதபடியாக இங்கே இருக்க நல்ல நடிகர்படி உங்களுக்கு ஒரு 2 டேக்கோ 3 டேக்கோ போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது. ஏதோ டைலாக் பேசிட்டா சரி என்று சொல்லி தான் வேலை வாங்க முடியும். ஏன்னா நீ ஒரு நாள் 10 சீன் 5 சீன் எடுக்கணும்னா அவ்வளோதான் முடியும். அப்போ இந்த படத்தில் எங்களுக்கு 5 டேக் 10 டேக் போனாலும் பரவாயில்ல பண்ணுங்க. நம்ம டைரக்டர் சவுண்டே போட மாட்டார், மைக்கில் சொல்ல மாட்டார். கிட்ட போய் 10 தடவை 10 டேக்கு 10 தடவை நடந்து போய் கிட்ட போய் இது இல்லாமல் இவ்வளோ கொஞ்சம் இது பண்ணுங்கன்னு சொல்லி வேலை பார்த்தேன். அவர்கிட்ட வேலை செய்கிறதும் அந்த பையன்கிட்ட வேலை செய்கிறதும் பாருங்கள், அவனை வாடா போடான்னு பேசுகிறாள். என்ன அறியாமல் அவர் இவருன்னு பேசுகிறான். அவர் என்னென்னு சொன்னால் அது அவர் இவருன்ற அந்த மரியாதைக்குரிய ஆளாக அவர் மாறிட்டார். அவர் வேலை வாங்குகிற விதமாக இருக்கட்டும், அவர் திங்க் பண்ணுற விதமாக இருக்கட்டும், அவர் நல்ல ஒரு புத்தக வாசிப்பாளர். ஸோ எல்லா நடிகர்களும் இதில் எங்களுக்கு ஒரு பிளஸ்டு தான். நார்மலாக ஷூட்டில் வந்துட்டு சண்டை வரும், பிரச்சனைங்க வரும், சில ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து ஈகோ வரும். ஆனால் இந்த படத்தில் எல்லாருமே அந்த ஊர்க்காரணங்களாகவே இருந்துட்டு வேறு ஃப்ரெண்ட்ஷிப்போடு இருந்தேன். அதான் இப்போ எனக்கு சம்மாட்டி எனக்கு வந்துட்டு எனக்கு இந்த படத்தில் எப்படின்னா, எனக்கு என் மனைவி மீது காதல், என் பொண்ணு மேல் காதல், சம்மாட்டி மீது காதல், என் நண்பர்கள் மீது காதல், அம்மா கடலம்மா மீது காதல், வலை மீது காதல், அங்கே பிறகு காகத்து மீதும் காதல் தான். இந்த படம் ஃபுல்லாக காதலாகவே இருக்குது. அதால் இதில் வந்தவங்க எல்லாமே காதலிச்சு தான் நடித்தாங்க. ஒரு காதலே இருந்துகிட்டே இருக்கும் இந்த படத்தில், ஒரு ட்ரையோடு சேர்த்து ஒரு காதல். நிச்சயமாக நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம் அந்தோணி திரைப்படம் பற்றியும். அது மாதிரி வின்சென்ட், இந்த அந்தோணி திரைப்படம் மெயின் பில்லர்னே சொல்லலாம். நிறைய விஷயங்களுக்காக என்னுடைய அதிதி பக்கத்துக்கு வருகை தந்ததுங்க, நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். அதே போல் அடுத்த ஒரு கேள்வி அப்படின்னு கேட்போமா இருந்தால் பொதுவான ஒரு கேள்வி, அதாவது தமிழ் சினிமா துறை மட்டுமே இல்லாமல் சினிமா துறை அப்படின்னு எடுக்கும்போது சில விஷயங்கள் வந்து குறைபாடுகள் இருக்கும், சில பிரச்சனைகள் இருக்கும். அந்த மாதிரி ஒரு துறைக்குள்ளே வரணும், அதுவும் இந்த சினிமா துறைக்கு வரணும்னு சொன்னால் பர்சனலாக நீங்கள் ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் என்னவா? கயலுக்கு முதல்ல எனக்கு எந்த ஸ்ட்ரகிளும் கிடையாது. ஆனால் கயல் ரிலீஸுக்கு அப்புறம் எனக்கு நிறைய ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. அணுகுமுறை எனக்கு எப்படின்னு தெரியாது, யார்கிட்ட எப்படி பேசணுன்றது எனக்கு தெரியாது, சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆளுங்க கிடையாது. ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போய் இங்கே போய் இந்த ஸ்டூடியோ போய் கதைக்கலாம், அதுக்கு ஆளுங்க கிடையாது. நான் என்ன நினச்சிட்டேன்னா, கயல் நடிச்சிட்டேன், நடிச்சுட்டு ஊருக்கு போத்தான் இருந்தேன். அப்புறம் அது இந்த வெற்றி என்னை இங்கே இந்தியாவிலே இருக்க வச்சிருச்சு. அப்போ என்னாச்சுன்னா, அடுத்த கட்டத்துக்கு கூட்டு போகிறதுக்கான சரியான நண்பர்களோ இல்லை சரியான வழிகாட்டிகள் இருக்கல. அப்புறம் வந்துட்டு நான் கயல் தான் நடிச்சுட்டு தானே, என் ஃபோன் நம்பர் எல்லாருக்கும் தெரியும் தானே, கூப்பிடுவான்னு உட்காந்துட்டேன். சின்ன படங்கள் கிடச்சிச்சு. அந்த படங்கள் ஒன்றுமே சரியாக போயில்லை. நார்வேயில் இருந்து உழைச்சி கொண்டு வந்த காசும் கம்மியாக ஒழிக்கிட்டு, இல்லாமல் ஒழிக்கிட்டு சோத்துக்கு கஷ்டப்பட்டேன். அது வீட்டு வாடகை கட்ட காசு இருக்காது. அப்புறம் சில பேர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இண்டஸ்ட்ரியில் வந்து இவர் வெளிநாட்டிலேருந்து நடிக்க வந்தவர், அவர் வெளிநாட்டுக்கு ஒரு படம் தான் நடிச்சுட்டு போட்டாருன்ட்டாங்க. இப்படிலாம் நடக்கும்போது நாங்கள் ஒரு நாளும் ஃபோன் வரும்போது ரிங்காமல் ஏதோ ஒரு கம்பெனிலேருந்து வருதுன்னு ஃபோன் எடுத்தால் யாராவது, சார் உங்களுக்கு கிரெடிட் கார்டு வேணுமா, அது வேணுமா, இது வேணும், இந்த ஃபோன் தான் வந்துட்டுருது. ரொம்ப ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த உலகத்தில் வாழணுமான்ற அளவுக்கு மனசு உடைஞ்சிச்சு. அதாவது இப்படியே இருந்து என்ன பண்ண போகிறோம், அங்கே குழந்தை குட்டியில் விட்டு வந்துட்டேன், காசு இல்லை, சம்பளம், அப்படி நடிக்க போனாலும் அந்த நடிக்க போகிற படத்தில் ஒழுங்காக சம்பளம் கிடைக்காது. அந்த ஸ்ட்ரகிள்லாம் இருந்துச்சு. ஒரு ஒரு ரொம்ப ரொம்ப கவலைக்குரிய விஷயமா இருக்குது. நீங்கள் முதல்ல அதுக்கப்புறம் தான் அதை தெரிஞ்சுக்கிட்டேன். எங்களுக்கு சினிமா பிடிச்ச எந்த விஷயம் கிடையாது. சினிமாவுக்கு முதல்ல எங்களை பிடிக்கும். சினிமாவுக்கு எங்களை பிடிச்சா நாங்கள் அதுக்கு எஃபர்ட் போட்டு வேலை செஞ்சு அதை நோக்கி போயிட்டே இருந்தோம்னா அது ஒரு கட்டத்தில் இப்படி உன்னை பிடிக்கும். அது உங்களை இப்படி பிடிக்கும்போது நீ அதை அப்படி கட்டிப்பிடிச்சு பொத்திரும், விடக்கூடாது. அப்படி கிடைத்தது தான் அந்தோணி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அதாவது உங்களோட வாக்கி திருப்பு முனையை கட்டாயம் இந்த திரைப்படம் மாற்றோன்ற ஒரு நம்பிக்கையும். எனக்கு சொல்லப்போனால் கயல் என் முதல் படம் என்றால் அந்தோணியும் என் முதல் படம் தான். அப்படி தான் இப்போ இருக்குது. இதுவும் என் முதல் படம் தான். இது நான் 10 படம் நடித்தேன், இது 13வது 12வது படம் கிடையாது, இது முதல் படம். சினிமாவுக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு வேண்டாம் சொல்லுவேன்னு சொன்னால், முதல்ல
இதில் ஜெயிப்பீங்களா தோப்பீங்களான்லாம் தெரியாது. ஆனால் உண்மையாக முயற்சி பண்ணுறவங்களுக்கு ஒரு நாள் கிடைக்கும். அது 90 வயசில் கூட கிடைக்கும். உங்களுக்கு தெரியுமில்ல, ஹிட்லருக்கு ஆஸ்கார் அவார்டு எத்தனை வயசு, சாரி நம்ம சார்லி சாப்ளினுக்கு வந்து ஆஸ்கார் கொடுத்தாங்கல்ல, எந்த வயசில் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறீங்க? அதான் அவர் வயதில் அவர் சாக போகிற டைம், அவர் படம் நடிச்செல்லாம் விட்டு 20-30 வருஷத்துக்கு அப்புறம் கொடுத்தாங்க. அங்கே அவர் அப்புறம்தான் ஓ இவர் இவ்வளோ பெரிய ஆக்டரா இவர், ஏன்னா அவர் எதிர்ப்பாளராக இருந்தபடியே அவரை கவனிக்கிறேன். ஆனால் அவரை ஒரு நாளைக்கு இந்த அவார்டு வாங்கணும்னு நினச்சிருப்பார்ல, வாங்கிட்டு தான் இருந்தார். ஸோ அதே மாதிரி தான் எனக்கும் நிறைய அவார்டு வாங்கணும்னு ஆசை இருக்குது. அதை நோக்கி பயணிச்சிட்ருக்கேன். சிங்கள மொழி தெரியான்றது கவலையாக இருக்குது. எனக்கு சிங்களம் கற்றுக்கணும்னு ஆசையாக இருக்குது. நான் கொஞ்சம் முட்டாள், இப்படி ட்ரை பண்ணி கற்றுப்பேன். முட்டாள் இல்லை, எனக்கு வந்து என்னென்னா, ஆக்சுவலி எனக்கு தமிழ் எழுத தெரியாது. ஓகே. நார்வீஜியன் பாஷையும் அரகுரை தான். ஆனால் பேசும்போது பார்த்தா ஏதோ சமாளிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. தமிழில் ஏதோ புலவர் மாதிரிலாம் பேசுவேன். அந்த இது கொஞ்சம் இருக்கிறபடியாக சமாளிச்சுட்டு போயிட்டு இருக்கு. நிச்சயமா நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். அந்தோணி திரைப்படம் சம்பந்தமாகவும் அதனுடைய மெயின் கதாபாத்திரமாக நீங்கள் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் எங்களுக்காக சொல்லியிருந்தீங்க. முக்கியமாக வந்து வின்சென்ட் அடுத்ததாக செய்யக்கூடிய ப்ரொஜெக்ட்ஸ் எல்லாம் என்னவா இருக்கும்? இப்போ நான் கரண்டில் மாம்போ படம் தான் இப்போ ஷூட் இருக்குது. அந்த படத்துக்காக வந்துட்டு நான் கெட்டப் சேஞ்ச் பண்ண முடியாது. அதால் வந்துட்டு வேறு படம் 3 படம் வந்துச்சு, அதை அவாய்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த படம் இன்னொரு 5 to 10 நாள் ஷூட் இருக்குது. அது முடிஞ்சதுன்னா ஒரு பெரிய நியூஸ் ஒன்று இருக்குது. எனக்கு அந்த நியூஸ் என் காதுக்கு வந்து அந்த சைன் பண்ணி ஷூட் போய் அந்த படம் லாஸ்ட் டே பேக்கப் பண்ணிக்க அப்போ தான் நான் வெளியே சொல்லுவேன். ஏன்னா நடக்காமல் போச்சுன்னா, ஏன்னா நான் நடித்த 2 படம் ஷூட்டிங் நின்று போயிருக்கு ப்ரொடியூசர் பிரச்சனையில். அதெல்லாம் ரொம்ப நம்பிக்கையான படம். நான் ஒரு 3 படத்தில் பெரிய படத்துக்கு சைன் பண்ணியிருந்தேன். அந்த சைன் பண்ணி 2ஆம் மாதம் ஷூட் போகிறதுக்கு 2 மாதத்துக்கு முதல்ல பெரிய கார் ஆக்சிடெண்ட் ஆச்சு. அப்படியே ஒரு 4 மாதம் பெட்டில் இருந்தேன். அதுக்கப்புறம் அடுத்த படம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கொரோனா வந்துச்சு. இப்படி வந்து சொல்லி அப்போ எனக்குள்ளேயே சொல்லிட்டேன், இனிமேல் நீ நடித்த படம் தியேட்டருக்கு வராண்டு தான் வெளியே சொல்லணும் அப்படின்ட்டு. அந்தோணி படமே இப்போ தான் அங்கே வெளியே சொல்லணும். ஏன்னா அது ஆசையாக இருக்குது சொல்கிறதுக்கு எல்லாருக்கும். ஆனால் அது இப்போ அந்த பக்குவப்பட்டுடுச்சு. அவங்க வரும்போது பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு. ஆனால் ஒரு பெரிய விஷயம் நடந்துட்டு, ரொம்ப பெரிய விஷயம் நடந்தது. அது வந்துச்சுன்னா என் வாழ்க்கை மாறும்ன்ற அளவுக்கான விஷயம் நடந்தது. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் திருப்பு முனை அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இந்த அந்தோணி படமும் இருக்கும். கயல் படத்தில் ஒரு பேட்டிங் கேரக்டர் பண்ணியிருந்தாலும் ஒரு பிரபலமான கேரக்டர் தான் சொல்லும். அதையும் தாண்டி இன்னைக்கு ஒரு மெயின் லீடை வந்து அந்தோணி திரைப்படத்துக்கு நேமுக்கு ஏற்றா போலேயே அந்த கேரக்டர் நீங்கள் பண்ணக்கூடிய இருக்கீங்க. அந்த கடல்வாழ் சூழ்நிலை, அந்த சூழலுக்கு ஏற்றா போல முக்கியமாக நீங்கள் சொல்லியிருந்தீங்க அந்த காகத்து மேலே இருக்க அன்பு, மனைவி, பிள்ளைகள், அதையும் தாண்டி உங்கள் தாயாக மதிக்கக்கூடிய அந்த கடல் மேலே கொண்ட அன்புனால அந்த ஒரு சமூகம் சார்ந்த விஷயங்களை வந்து அந்த படத்தின் மூலமாக எங்களுக்காக நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அந்த நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணணும், இன்னும் நிறைய விஷயங்கள் சாதிக்கணும் சினிமா துறையில். இன்றைய நாள் தமிழை வணக்கம் அதிதி பக்கத்தோடு எங்களை இணைந்ததுக்கு மனமார்ந்த நன்றிகள். ஸோ தேங்க்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களை கூப்பிட்டு இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களையும் டிவிக்கு முன்னால் உட்கார வைக்கிறதுக்கு நன்றி. அண்ட் நீங்களும் வந்துட்டு கேமரா நிற்கிற அந்த லேடியாகட்டும், அந்த பிள்ளையாகட்டும், நீங்களும் என்ன மாதிரி இதை போட்ட பெரிய பெரிய கலைஞர்களை கொண்டு வந்து இதில் உட்கார வச்சு நீங்களும் பேட்டி எடுத்து இன்ட்ரெஸ்டாக பேசி நீங்களும் கூட வாழ்க்கையில் நல்லா வளர்ந்து எல்லோரும் சந்தோஷமாக கூலி வேலை செய்கிறவன்லேருந்து பெரிய ஹோட்டல் நடத்துகிற வரைக்கும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். நாடு நல்லா இருக்குது, நிறைய டூரிஸ்ட் வராங்க. ஸோ அந்த டூரிஸ்டாக நீங்களும் படம் பாருங்கள். நன்றி.